இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கோமதி எப்படியாச்சும் இந்த பாண்டியனுக்கு புரிய வைக்கலான்னு பார்க்குறாங்க. மீனா நல்ல பொண்ணு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம என்ன சொன்னோமோ அதை கேட்டுட்ருக்கா, நல்ல மருமகளாக இருக்கா, நம்ம வீட்டு மேலே ஒரு பாசம் மரியாதை எல்லாமே வச்சுருக்கா. அவள் ட்ரைனிங் போகணுன்னு ஆசைப்பட்றா. இது அவள் ஆஃபீஸ்க்கு முக்கியமான விஷயம், தேவையான ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் போகிறதுல என்ன தப்பு, இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது? மீனாவும் செந்திலும் ஒன்றா போகலாமே அப்படின்னா, செந்திலுக்கு நிறைய வேலை இருக்குது கடையில் அப்படிங்கிறார். எவ்வளோ வேலை வேணாலும் இருக்கட்டும், நம்ம கடையில் என்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கும், சில சமயங்கள் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கையும் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பர்சனல் இங்கிலீஷ்லாம் பேசுகிற அப்படின்னா, இங்கிலீஷ் ஏன் பேசக்கூடாதா என்ன அப்படின்ட்டு இவங்க திருப்பி அவங்கள அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. உடனே இவர் என்ன கேட்குறாரு, உன் மருமகளும் உன் மகனும் சேர்ந்து அனுப்பிவிட்டாங்களா என்கிட்ட பேச சொல்லி அப்படின்னா, அவங்கெல்லாம் சொல்லலை, நானே தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதை யோசிக்கலாம் வேணாம். அவங்களும் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நம்ம வெளில போயிருக்காங்க, சினிமாவுக்கு போனாங்க. அது ஓகே, ஒரு படத்துக்கு போனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 6 மாதம் ஆகும் கல்யாணம் முடிஞ்சு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை என்ன நடந்துச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போகலான்னு போனதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க வேண்டிய நேரம் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் கோயிலுக்காக போனோம், பூம்பாறை கோயிலுக்காக. ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா, ஐயோ அதை பற்றிலாம் எதுவும் இப்போ பேசிட்டுங்கிறாரு பாண்டியன். ஏன்னா இவர் தான் குடிச்சு கிடந்தாருன்னு சொல்லிட்டு குடிச்சு டீஹைட்ரேட் ஆகி கடைசியில் போய் சேர்த்து விட்டது. இது நடந்ததுக்கு பிறகு அதில் சாப்பாடு வேறு சின்னதாக ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு, ஹோட்டலாக சரக்கா என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஆனாச்சு அவருடைய நிலைமையே. ஸோ இதெல்லாம் பற்றி பேசினோடனே, சரி விடு, அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சரி ஓகே அப்படின்னு அவர் சமாளித்து நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே டமடமடமன்னு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தா பழனிவேல் மாடியிலேருந்து ஓடி திருடன் கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அம்மா திருட வந்துட்டான், நான் பார்த்தேன் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் டக்குன்னு ராஜி எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் கதிர் நல்லா அசதியில் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கணும்னா தலைனை வச்சு தட்டுறாங்க. ஐயோ என்னென்ன அவர் எந்திரிக்க, திருடன் சவுண்டு கேட்டு அவரும் ஓடி வர. அந்த பக்கம் சரவணன் தங்கமையில் எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியாக எங்கே போனான் திருடன், மேலே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் இப்போ பழனிவேலும் மட்டும் வெளிலலாம் போய் பார்த்துட்டு வராங்க. காணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு, கதவு திறக்கிற சவுண்டு. ஐயோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் நான் திருடன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அரசி. என்னாச்சு அப்படின்னா, என்ன கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கோம் அப்படி வரியா அப்படின்னு ராஜி கேட்க, ஒன்று என்னது கண்ணாமூச்சி அப்படின்னு முடிச்சுன்னா தலையில தட்டுறாங்க கோமதி. எவ்வளோ கலைபரம் நடந்துகிட்டு இருக்கு, எந்திரிக்காம அப்படின்னு சொல்லிட்டு, சரி திருடன் எங்கேயோ பின்னாடி தான் இருந்திருப்பான், பின்னாடி கிளம்பி போயிருப்பான் அப்படின்னா, என் பித்தளவாளி அப்படிங்கிறாங்க கோமதி. அதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம், படுத்துங்க அப்படின்னா, இல்லை நகையே எடுத்து போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. சரி வீட்டுக்குள்ளே வரல விடு, நம்ம எல்லாம் இங்கே தானே இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பும்பொழுது தான் இப்போ தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, இதையே ஒரு காரணமாக வச்சு நகையெல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் அந்த லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி திருப்பி இந்த விஷயத்த சரவணன்ட்ட பேசலான்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்போ தூங்கியாச்சு, செகண்ட் நைட்டுக்கு அப்போ இது கரண்ட் கட் ஆகிடுச்சு. அதனால் ஒழுங்காக நான் வேறு மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கமா, வேறு மூடில் இருக்கமா, தயவு செஞ்சு விடுமா, அது நகை விஷயத்தை விடுமா அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா நகை விஷயத்தை விடுமா அப்படின்னா அவங்க ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரொமான்ஸுக்கு அப்புறம் காலையில் எழுந்தா எல்லோரும் இப்போ பின்னாடி இப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க மீனா. அப்போ அங்கே கோமதி போய் பார்க்கும்பொழுது தான் அவங்களுடைய பித்தளை வாலி அது கல்யாணத்துக்கப்போ வாங்கினதான். அது ஃபுல்லாக புளி பூசி எடுத்து நேற்று நைட்டு தான் வச்சேன், எடுத்து போயிட்டான் அதை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் குடம் உடஞ்சி கிடக்கு, அதை மேலே மிதிச்சு உடச்சுட்டான் போல் அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்ன உடனே தான் இப்போ நகைக்கு என்ன பண்ணலாம், நகையுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிற பேச்சு வருது. நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு தங்கமயில் சொல்ல, கரெக்டு, எல்லா நகையும் கொண்டு போய் கோமதி நீயே லாக்கரில் வச்சிருந்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க. இல்லை அப்படி வேணாம், அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க தங்கமயில். ஏன்னா அவங்களுக்கு மனசில் பயம், இல்லை எங்கள் அம்மாக்கிட்டே நகை இருக்குது, அதில் தான் லாக்கர் இருக்குது, அதில் தான் என் தங்கச்சி நகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கச்சிக்கு இவங்களுக்கே நகை போடுறதுக்கு முடியல, எங்கள் தங்கச்சிக்கு நகை. உடனே அப்படியா, இல்லைம்மா பரவாயில்ல, அதெல்லாம் இங்கே கோமதிட்டே லாக்கர் இருக்குது, அவளே வச்சுப்பா அப்படின்னு சொன்னோடனே இன்னும் பயம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பழனிவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாக்கரில் வச்சா நம்ம மாதம் பணம் கட்டணும், நகை காணாமல் போச்சுன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அந்த லாக்கருக்குன்னு இருக்க மினிமம் அமௌண்ட்டு தான் தருவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, நம்ம அடகு வச்சிட்டோம்னா நம்மள்ட்ட லம்பாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, மாதம் நம்ம வட்டியும் கட்டிக்கலாம், எப்போ வேணுமோ திருப்பி நகையை எடுத்துக்கலாம், நகைக்கெல்லாம் பேங்க் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு கதிரும் சரவணனும் சொல்கிறாங்க. தங்கமயிலுக்கு இன்னும் பீதி ஆகிடுச்சு, இது கொண்டு போனால் இது தங்க நகையே இல்லைன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்க, இந்த சமயத்தை டக்குன்னு என்னென்னா பாண்டியன் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. இல்லை அது நல்ல முடிவு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதோட தங்கமயில் திருதுன்னு முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன்